Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு eppadi kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி சூடா சாப்பாடு. அது கூட சேர்த்து சாப்பிட கமகம கருவாட்டு குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே, கடாயில் ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. முடிஞ்சால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. ஸோ குழம்புக்கு தேவையான 10 பல் பூண்டு கொஞ்சம் வதங்கவும். இது கூட 20 சின்ன வெங்காயம் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க போதும். கருவாட்டில் உப்பு கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைச்சது. ஸோ நாட்டு தக்காளியாக இருந்தால் மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி 2 போதும். நல்லா புளிப்பு சுவை இருக்கும். நீங்கள் நார்மல் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் 3 சேர்த்துக்குங்க, அப்போ தான் சுவையாக இருக்கும். சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கருவாட்டில் உப்புலாம் போயிடும். நல்லா உரசி கழுவுனீங்கன்னா கருவாடு க்ளீன் ஆகிடுங்க. இப்போ கருவாடு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது வதக்கின வெங்காயத்து கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா தாராளமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட புளி கரைசல் 1 கப் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 2வது கரைசல். ஸோ இது கூட இன்னும் ஒரு 3/4 கப் தண்ணி. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துடலாம் உள்ள. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சரியாக 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சா போதும், குழம்பு ரெடி ஆயிரும். சரி, 5 நிமிஷம் கழிச்சு நம்ம 3/4 கப் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி விட்டுக்கலாம். ஸோ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். சுடு சாப்பாடு மட்டும் இல்லைங்க, முதல் நாள் வடிகஞ்சி ஊற்றி மறுநாள் பழசாக்கி சாப்பிட்ற பழைய சாதத்துக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.